வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் செயல்படும் வேலைத்திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில். தொழிற்சங்க பலத்தை அரசியல் நோக்கில் காண்பிக்க விரும்பும் ஒரு சிறிய குழுவே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. ஊழல் எதிர்ப்பு குழுவில் அனுருகுமார மற்றும் ஆனந்த் விஜயபாலவின் பங்கேற்பு புதிதல்ல. பிரதமர் ஹரணி அமரசூரிய கருத்து. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் உள்ளிட்ட மூவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடும் விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மூலம் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. நீர்ப்பாசனத்துறையில் ஜாங்கோயா, கல்லோயா, மகாவலி திட்டங்கள் மற்றும் சிறிய குளங்களின் புனரமைப்பு பணிகள் தொடர்பாக விரிவான பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக பயன்படுத்தி திட்டங்களை விரிவாக நிறைவேற்ற ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீர்ப்பாசனத்துறையில் நிலவும் சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சி செய்தால் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடை அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் MP கேஷா விதானகி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அமைச்சர் தொடர்ந்தும் கூறுகையில், நாட்டில் ஏற்பட்ட உப்பு குறைபாட்டை சமாளிக்க சந்தையை திறந்தோம். இதற்கான வரையறைகள் நீக்கப்பட்டாலும் இறக்குமதிக்கான அனுமதி உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் விதிமுறைகளின்படி பெறப்பட வேண்டும். இதுவரை 2,68,000 மெட்ரிக் டன் உப்பிற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை முழுமையாக இறக்குமதி செய்யும் நிலைமை இருக்கும் என்று நினைக்கவில்லை. தற்போது வரை 15,800 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதில் அயோடின் கலந்த உப்பும் கலக்காததும் 2 வகை உப்புகளும் உள்ளன. இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் விலை 1 கிலோவுக்கு 65 85 ரூபாவினால் விற்கப்படும். எனினும் சில சந்தைகளில் இதை 120 ரூபாவிலிருந்து 280 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்ய முயற்சி நடைபெறுகிறது. எந்த வகையில் உப்புக்களை தட்டுப்பாட்டை வைத்து விலையை உயர்த்தும் செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது என்று நாங்கள் இறக்குமதியாளர்களை எச்சரித்துள்ளோம். நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தால் உடனடி நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமது தொழிற்சங்க பலத்தை அரசியல் நோக்கில் காண்பிக்க விரும்பும் ஒரு சிறிய குழுவே தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை தம்புத்தேகம ஆதார வைத்தியசாலைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புங்கள், பின்னர் கலந்துரையாடல் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிகமான வைத்தியசாலைகளில் சேவைகள் வளமையான போது நடைபெறுகிறது என்றும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான குழுவே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இது அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வேலை நிறுத்தம் மேற்கொள்ளும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே பதில் செயலாளருடன் கலந்துரையாடியுள்ளனர். இதற்கு முந்தைய நாட்களில் எங்களுடனும் உரையாடியுள்ளார்கள். ஆனால் இப்போது அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். முந்தைய அரசாங்கங்களில் தொழிற்சங்கங்கள் தடியடி, கண்ணீர் புகை போன்ற தாக்குதல்களுக்கு உள்ளானாலும் கூட தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் அமைதியான சூழலில் தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பள உயர்வு மற்றும் கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை இவ்வாறு சிரமப்படுத்த வேண்டாம். உங்கள் தொழிற்சங்க வலிமையினை நிரூபிக்க நோயாளிகளை பகடைக்கை ஆக்க வேண்டாம். பணிக்கு திரும்புங்கள், பின்னர் அமைதியாக கலந்துரையாடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்றார். நுண்ணிதி கடன்களால் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக விசேட உபகுழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சு ஆலோசனை குழுவினால் சமீபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஆகும். அதனைத் தொடர்ந்து கிராமப்புற பெண்கள் முக்கியமாக நுண்ணிதி கடன்களின் விளைவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த உபகுழுவை அமைக்கும் தீர்மானம் அமைச்சக உறுப்பினர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்று அமைச்சர் கலாநிதி உபாலி பன்லகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க தலைமையிலான உபகுழு நியமிக்கப்பட்டு நுண்ணிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை ஆய்வு செய்து தேவையான பரிந்துரைகளை முன்வைக்கும் பணியில் ஈடுபட உள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற கடன் சிக்கல்களில் சிக்கும் மக்களுக்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட நிறுவன அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தவும் விரைவான தீர்வுகளை கொண்ட நடவடிக்கைகளை வகுக்கவும் இந்த உபகுழு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்று நிரூபிக்கப்பட்டால் அது மிகுந்த தீவிரமான குற்றமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்திருந்தார்.
அர்ஜுன ராமநாதன் சமீபத்தில் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் சுங்க அதிகாரிகள் விடுவித்த கொள்கலன்களில் புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருந்ததாகவும் அவை ஜனாதிபதி அனுரவினால் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் ஊழல் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவே பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய முக்கியமான குற்றச்சாட்டுகள் சுயாதீனமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு குழுவில் உறுப்பினராக பங்கேற்பது புதிதில்லை என்றும் ரகசியமில்லை என்றும் ஜனாதிபதி இதை ஏற்கனவே பலமுறை பொதுமக்கள் முன் வெளிப்படையாக அறிவித்துள்ளார் என்றும் பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்த விளக்கம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடை அமர்வின் போது பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது குறிப்பிட்டிருந்தார். 2015 ஜனவரி 21ஆம் தேதி அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் அமைச்சரவையை சான்றளித்த பத்திரத்தின் அடிப்படையில் ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகம் அமைக்கப்பட்டது. இந்த அலுவலகம் சட்ட ரீதியிலான முறையில் இயங்கவில்லை என்றாலும் அமைச்சரவையின் தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டு பிரதமர் அலுவலகம் வழியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். 475 விசேட முறைப்பாடுகளும் 687 பொதுவான முறைப்பாடுகளும் இந்த குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் தற்போதைய பிரதமர் அலுவலகத்தில் இந்த குழுவின் அனைத்து ஆவணங்களும் இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவற்றை எங்கு எடுத்துச் சென்றார் என்பது தெளிவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சாமர சம்பத் திசாநாயக்க குழுவின் பணிப்பாளர் நாயகம் யார் என்பதை கேட்டபோது அதற்கான நேரடி பதில் வழங்கப்படவில்லை. இருப்பினும் பிரதமர் குழுவில் அனுரகுமார மற்றும் ஆனந்த விஜயபாலவின் பங்கேற்பை உறுதிப்படுத்தினார். இது கடந்த கால ஊழல் விசாரணைகளின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்பதும் தற்போது புதிய அரசாங்கம் இந்த விசாரணைகளின் பின்புலங்களை தெளிவுபடுத்தும் முயற்சியாக இருக்க வேண்டும் என்றும் முக்கியமாக இருக்கின்றது. வாழைச்சேனை பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் ஜெயம் என அழைக்கப்படும் நாகலிங்கம் திரவியம் உள்ளிட்ட மூவரை வெள்ளிக்கிழமை காலை அவர்களின் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாழைச்சேனை போலீசில் விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் அவர்களை விடுவித்துள்ளனர் என்று உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு பயணித்த போது கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைய கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை முன்னெடுத்து வரும் சிஐடி கடந்த மே மாதம் 30ஆம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தலைமையகத்தில் விசேட அதிரடிப்படையுடன் சுமார் 12 மணி நேரம் சோதனை நடத்தியிருந்தது. அப்போது சேட்டலைட் போன், 3 கையடக்க தொலைபேசிகள், சாரதி அனுமதி பத்திரம், ஒரு கடவுச்சீட்டு, ஐபேட், 9mm ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் கைப்பற்றப்பட்ட சேட்டலைட் போனுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டு ஐயாத்துறை ரவி மற்றும் அவரது உதவியாளர் குமரன் ஆகியோர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விசாரணைக்காக அழைக்கப்பட்டு சுமார் 5 மணி நேரம் விசாரிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று கட்சியின் துணைத் தலைவர் நாகலிங்கம் திரவியம் வீட்டில் சிஐடி அதிகாரிகள் சோதனை நடத்தி அவரை வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று சுமார் 4 மணி நேரம் விசாரித்த பின்னர் விடுவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகளை தொடர்பாக நீதி நிலைநாட்டும் வகையில் முழுமையான அரசு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஊடக கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் கூறிய போது புதைக்குழியில் கண்டெடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் விஞ்ஞான ரீதியாக பரிசோதிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் உண்மைகள் வெளிக்கு வரும். இது ஒரு மிகப்பெரிய மனித புதைக்குழி என்று இப்போது உறுதியாக கூற இயலாது. விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் நடைபெற்று வருகிறது. இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும். அதனைத் தொடர்ந்து அகழ்வு பணிகளுக்கான நிதியுதவியை அரசு வழங்கி வருகிறது. சரியான மற்றும் விரிவான விசாரணைகளை நடத்த அரசின் முழு ஒத்துழைப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார்.